முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சைலன்ஸை நம்ம வந்து கட்டும் போது முதல்ல வந்து இங்கே 2 போல்ட்டை முதல்ல கட்டாதீங்க. கீழே 2 போல்ட்டு ஸ்டாண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டு வரும். இந்த மாதிரி 2 போல்ட்டு வரும். ஸோ அந்த சைடை முதல்ல அதை கட்டிடுங்க. கட்டிட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த லாஸ்ட்டு ஒரு போல்ட்டு வரும். இந்த இடத்துல இந்த போல்டு ஒன்று வரும். இது வந்து எல்லாமே 12 தான். இந்த சைடு 12 ஸ்பேனர் போட்டு ரிங்ஸை போட்டு கட்டிங்கன்னா ஈஸியாக கட்டிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் 2 போல்ட்டில் வந்து முதல்ல வந்து இந்த போல்ட்டை லைட்டாக லூஸ் பண்ணிங்க. அதாவது நம்ம நிற்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளச்சி சைடு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நெட்டை வந்து மொல்லமாக லூஸ் பண்ணிங்க. அந்த சைடு போனீங்கன்னா அந்த நெட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் மொல்லமாக ஸ்பேனரை கரெக்டான வசத்தில் வச்சு அழகாக வச்சு அப்படி தூக்குங்க. ஸோ உங்களால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா, இந்த ஸ்பேனர் இப்படி போட்டு இந்த ரிங்ஸு, அதாவது இந்த ரிங்ஸ் இப்படி வச்சுங்க. இப்படி வச்சு மேலே அப்படி தூக்குனீங்கன்னா ஈஸியாக அந்த நெட்டு கழண்டுடும். 12 சைஸு. அப்படியே அந்த ஸ்பேனரை வந்து திருப்பி பெரட்டி போடணும். பெரட்டி போட்டிங்கன்னா இது மேலே வந்துடும். மேலே வந்து உடனே இந்த மாதிரி அழகாக அப்படி போட்டு தூக்குனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ இந்த நெட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நெட்டை கழட்டினீங்கன்னா கரெக்டாக கையிலும் போது இங்கே ஜாகிரதையாக கொஞ்சம் கையை கீழே வச்சுக்கலாம். ஸோ நெட்டை கழிட்டுடுங்க. கழித்தோடனே இது தானாக வெளியே வரும். வந்தவுடனே இப்படி வரும் சைலன்ஸரு. இந்த மாதிரி ஈஸியாக சைலன்ஸரு Yamaha FZ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கழிச்சிடலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுனா, இந்த மாதிரி கருப்பு புகை பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து ஏற்கனவே இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காரு சாரு. ஸோ இருந்தாலும் கருப்பு புகை அடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கருப்பு புகையாக வருது அப்படின்றாரு. ஸோ இன்ஜின்லேருந்து வர ஃபயராகி வெளியே போகிறது அது ஒரு பக்கம். இந்த உள்ள ஆயில் மெல்ட் ஆகி அதுவும் சேர்ந்து உள்ளே போகிறதுனால வண்டி என்ன ஆகுதுன்னா பரபரன்னு ஒரு விஸ்பேர் மாதிரி அவருக்கு வருது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ முதல்ல வந்து சைலன்சர் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு தகவலாக நான் காட்டுறேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பாருங்கள். இதை தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து முதல்ல சைலன்சரை ரெடி பண்ண போகிறேன். சைலன்சரை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது ஒரு தகவலாக காட்டுறேன். Yamaha FZ. இது வந்து Yamaha FZ சைலன்சர். இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த சைலன்சரில் இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காரு கஸ்டமர். அதாவது இந்த வண்டி என்கிட்ட வந்திருக்கு. ஆல்ரெடி எல்லாமே வந்து 1 by 1 நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு சைலன்சர் ரொம்ப முக்கியமாக உள்ள க்ளீன் பண்ணி வரணும். அதனால சைலன்சரை க்ளீன் பண்ணி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம பவுடர் கோட்டிங் அடிக்கிறதுனால மேலே வந்து நம்ம மிஷினில் அவங்க க்ளீன் பண்ணுறது வந்து அதை அழகாக நல்லா மேலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 300 டிகிரி ஹீட்டு, அதாவது பயங்கரமான ஹீட்டு. அந்த ஹீட்டில் வந்து இந்த பவுடர் கோட்டிங் பெயிண்ட் அடித்து அந்த ஹீட்டில் வைக்கும் போது உள்ளாகி எல்லாமே அந்த மெல்ட் ஆகி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதுதான் நம்ம சைலன்சரை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து சைலன்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8000 8500 சில சைலன்சரே கிடைக்காது. சில நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி சைலன்சரை க்ளீன் பண்ணி நீங்கள் அழகாக போடலாம். Yamaha FZ R15 எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். கம்மியான செலவு தான் இதுக்கு ஆகும். இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சைலன்சர் வந்து நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த பவுடர் கோட்டிங் அடிக்கும்போது நமக்கு புதுசு மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரியும். இந்த பவுடர் கோட்டிங் வந்து நம்ம சாதாரண பெயிண்ட் கிடையாது. இது வந்து பவுடர் கோட்டிங் ஃபேக்ட்ரியில் எப்படி நம்ம பெயிண்ட் அடிச்சு வருதோ அதே மாதிரி தான் இந்த சைலன்சரு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா
நான் வந்து இப்போ டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக நான் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. டைமிங் வைக்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக நம்ம சைக்கிளுக்கு செயின் மாட்டுற மாதிரி தான். இன்னும் Yamaha FZ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏகப்பட்ட வண்டியும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு முக்கியமாக உங்களுக்கு தகவலாக கொடுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த சைலன்சர் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் புகை அடிக்குது, ஒயிட் புகை அடிக்குது, இந்த மாதிரி வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா குழன்னு இருக்கும். அந்த புகை வெளியே வராது. அதனால என்னன்னா மிஸ்பேர் ஆகும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த சைலன்சரை பற்றி தெரியணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மெயில் ஐடியில் நீங்கள் இது பண்ணுங்கள். மெயினாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். இதுதான் ஒரு முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.